Welcome to VLAN channel. This is VLAN English segment. இந்த வீடியோல நாம தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் கிளாஸ் 10 மாணவர்களுக்கான யூனிட் 2 சப்ளிமெண்டரி ஜிக்ஸாக் துணை பாடத்திற்கான பேராகிராஃப் பார்க்க போறோம். இந்த இன்ட்ரெஸ்டிங்கான துணை பாடத்திற்கான பேராகிராஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம VLAN சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். டைட்டில் ஜிக்ஸாக். தீம் விட் அண்ட் ஹியூமர். ஆத்தர் ஆஷா நெஹேமியா. She was born in Chennai. அவர் சென்னையில் பிறந்தார். She has always been interested in writing. அவர் எழுதுவதில் ஆர்வம் உடையவராக இருக்கிறார். Her works include humor, mystery, fantasy and adventure. அவருடைய படைப்புகள் நகைச்சுவை, மர்மம், கற்பனை மற்றும் சாகசங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. She loves reading and traveling. அவர் வாசிப்பது மற்றும் பயணம் செய்வதை விரும்புகிறார். 10ஆம் வகுப்பு வினாத்தாளில் துணை பாடத்திற்கான பேராகிராஃபை ஹின்ஸாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஹின்ஸை சென்டென்ஸாக விரிவுபடுத்தி எழுதணும். இதற்கு மொத்தம் 8 மதிப்பெண்கள். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்த பாடத்திற்கான மாடல் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 46ல் 2 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். இப்போ நாம் கொஸ்டினில் கொடுத்துருக்க ஹின்ஸை எப்படி அர்த்தமுள்ள முழு வாக்கியமாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். Dr. Somu entrusts his pet bird Dr. Krishnan அப்படிங்கிற ஹின்ஸை டாக்டர் சோமு entrusts his pet bird zigzag to டாக்டர் கிருஷ்ணன் அப்படிங்கிற முழு வாக்கியமாக எழுதலாம். டாக்டர் சோமு அவருடைய செல்ல பறவையான ஜிக்ஸாக்கை டாக்டர் கிருஷ்ணனிடம் ஒப்படைக்கிறார். கீழே இருக்கிற வாக்கியத்தில் நீல நிறத்தில் இருக்க வார்த்தைகளை மட்டும்தான் அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டே வாங்க. Children excited of his entry. It can speak 21 African languages அப்படிங்கிற ஹின்ஸை the children are excited of his entry because it can speak 21 African and other languages அப்படிங்கிற முழு வாக்கியமாக எழுதலாம். குழந்தைகள் அதனுடைய வருகையால் உற்சாகம் அடைகிறார்கள். ஏனென்றால் அதனால் 21 ஆப்பிரிக்க மற்றும் பிற மொழிகளை பேச முடியும். Zigzag sleeps endlessly with a heavy snore அப்படிங்கிற ஹின்ஸை Zigzag does not speak but sleeps endlessly with a heavy snore அப்படின்னு எழுதலாம். ஜிக்ஸாக் பேசவே இல்லை, ஆனால் பலமான குரட்டையுடன் முடிவில்லாமல் தூங்கிக் கொண்டே இருக்கிறது. No peace at home அப்படிங்கிற ஹின்ஸை there is no peace at home அப்படிங்கிற வாக்கியமாக எழுதலாம். வீட்டில் அமைதியே இல்லை.
மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் நாட் ஹாப்பி அப்படிங்கிற ஹின்ஸை மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் இஸ் நாட் ஹாப்பி பிகாஸ் ஜிக்ஸாக் ஸ்பாயில்ட் ஹர் பெயிண்டிங் அப்படிங்கிற வாக்கியமாக எழுதலாம். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் மகிழ்ச்சியாக இல்லை ஏனென்றால் ஜிக்ஸாக் அவருடைய ஓவியத்தை சீர்குலைத்து விட்டது. ஷவுட்ஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் ஃபார் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஹின்ஸை ஷீ ஷவுட்ஸ் அண்ட் ஆஸ்க்ஸ் ஃபார் சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற வாக்கியமாக எழுதலாம். அவர் மிகுந்த கோபத்தோடு இதற்கு ஒரு தீர்வை கேட்கிறார். டாக்டர் கிருஷ்ணன் writes to Somu finding solutions, no reply அப்படிங்கிற ஹின்ஸை டாக்டர் கிருஷ்ணன் writes to Somu with the hope of finding solutions but there is no reply அப்படிங்கிற வாக்கியமாக எழுதலாம். டாக்டர் கிருஷ்ணன் ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சோமுவிற்கு மின்னஞ்சல் எழுதுகிறார். ஆனால் ஒரு பதிலும் இல்லை. டாக்டர் கிருஷ்ணன் takes zigzag to clinic, turn off event அப்படிங்கிற ஹின்ஸை டாக்டர் கிருஷ்ணன் takes zigzag to his clinic and there is a turn of events அப்படிங்கிற வாக்கியமாக எழுதலாம். டாக்டர் கிருஷ்ணன் ஜிக்ஸாக் பறவையை தனது வைத்தியசாலைக்கு எடுத்து செல்கிறார். அங்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது. Zigzag takes care of the orderliness clinic அப்படிங்கிற ஹின்ஸை Zigzag takes care of the orderliness of the clinic அப்படிங்கிற வாக்கியமாக மாற்றலாம். Zigzag அந்த வைத்தியசாலையின் ஒழுங்கினை கவனித்துக் கொள்கிறது. Very quiet, all surprised, Zigzag's commands அப்படிங்கிற ஹின்ஸை the children become very quiet and all are surprised to hear Zigzag's commands அப்படிங்கிற வாக்கியமாக எழுதலாம். குழந்தைகள் அனைவரும் அமைதியாகி விடுகின்றனர். Zigzag கட்டளிடுவதைக் கண்டு அனைவரும் வியந்து போகின்றனர். டாக்டர் கிருஷ்ணன் happy, find, secret, zigzag, must be engaged, if not he sleeps அப்படிங்கிற ஹின்ஸை டாக்டர் கிருஷ்ணன் is happy to find the secret that zigzag must be engaged, if not he sleeps அப்படிங்கிற வாக்கியமாக எழுதலாம். டாக்டர் கிருஷ்ணன் ஜிக்ஸாக்கை பணியில் ஈடுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும், இல்லையெனில் அது தூங்கிவிடும் என்ற உண்மையை கண்டறிந்ததை குறித்து மகிழ்ச்சி அடைகிறார். ஃபேமிலி இஸ் ஹாப்பி வித் ஹிஸ் ப்ரெசன்ஸ் அப்படிங்கிற ஹின்ஸை நவ் த ஹோல் ஃபேமிலி இஸ் ஹாப்பி with his presence அப்படிங்கிற வாக்கியமாக எழுதலாம். இப்பொழுது அந்த குடும்பம் முழுவதும் அதன் இருப்பை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறது. இந்த மாதிரி தான் எல்லா ஹின்ஸையும் வாக்கியமாக மாற்றி எழுதணும். இங்கே கொடுத்துருக்கிற படத்தையும் வாக்கியத்தையும் தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை இந்த பேராகிராஃபை
கேள்வியாக கேட்டாலோ வேறு மாதிரி ஹின்ஸாக கேட்டாலோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி டைட்டில், தீம், ஆத்தர், மாரல் எல்லாம் வச்சு எழுதிடுங்க. ஹின்ஸ் டெவலப்பிங் கேள்விக்கு ஆன்சர் எழுதும் பொழுது டைட்டில், மாரல் எல்லாத்துக்கும் தனித்தனியாக மார்க் உண்டு. அதனால் அதை கண்டிப்பாக எழுதிடுங்க. இப்போ இந்த பேராகிராஃபை முழுசாக ரீட் பண்ணலாம். நீங்களும் என் கூட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். டைட்டில் ஜிக்ஸாக். தீம் விட் அண்ட் ஹியூமர். ஆத்தர் ஆஷா நெஹேமியா. டாக்டர் சோமு entrusts his pet bird Zigzag to Dr. Krishnan. The children are excited of his entry because it can speak 21 African and other languages. Zigzag does not speak but sleeps endlessly with a heavy snore. There is no peace at home. Mrs. Krishnan is not happy because Zigzag spoiled her painting. She shouts and asks for solutions. Dr. Krishnan writes to Somu with the hope of finding solutions, but there is no reply. Dr. Krishnan takes Zigzag to his clinic and there is a turn of events. Zigzag takes care of the orderliness of the clinic. The children become very quiet and all are surprised to hear Zigzag's commands. Dr. Krishnan is happy to find the secret that Zigzag must be engaged. If not, he sleeps. Now the whole family is happy with his presence. Moral: the right thing in the right place can make all the difference. இதே வாக்கியங்களை வச்சு இந்த பேராகிராஃபை சப்டைட்டிலோட எப்படி எழுதலான்னு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கோம். அது உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் அதே மாதிரி எழுதலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மறக்காமல் உங்களுடைய 10ஆம் வகுப்பு நண்பர்களுக்கும் நம்ம வீலான் சேனலை அறிமுகப்படுத்தி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீலான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.